الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ونبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من مر في شيء من مساجدنا أو أسواقنا ومعه نبل فليمسك أو ليقبض على نصالها بكفه أن يصيب أحدا من المسلمين منها بالشيء متفق عليه. وعن أبي هريرة رضي الله عنه قال قبل النبي صلى الله عليه وسلم الحسن بن علي رضي الله عنهما وعنده الأقرع بن حابس فقال الأقرع إن لي 10 من الولد ما قبلت منهم أحدا فنظر إليه رسول الله صلى الله عليه وسلم فقال من لا يرحم لا يرحم متفق عليه. வினைத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம் பள்ளிவாசல்கள் அல்லது நம் கடை வீதிகளின் ஒன்றில் கையில் அம்புடன் ஒருவர் நடந்து சென்றால் அதனால் முஸ்லிம்கள் எவருக்கும் ஏதும் ஏற்பட்டு விடாமல் அதை தடுத்து கொள்ளட்டும், அல்லது அதன் முனை மீது தன் உள்ளங்கையை மூடியவாறு வைக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தரக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்பது, நாம கொண்டு செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அல்லது நாம் செல்லக்கூடிய இடத்தில் அதனால மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த விடக்கூடாது. குறிப்பாக இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் என்று இங்கு பதிவு செய்வது எதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருந்த மதீனாவில் இருந்தது எல்லாருமே முஸ்லிம்களாக இருந்தார்கள், முஸ்லிம் ஆட்சியாக இருந்தது. அப்போ நம்முடைய பள்ளிவாசல் கடக்கும் பொழுதும் சரி, வீதிகள் மார்க்கெட் பக்கம் செல்லும் பொழுதும் சரி, மக்கள் அதிகமாக அங்கு கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு பொருளை கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய கூர்மையோ அல்லது அதனுடைய அதை பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். நம்ம காலத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு கொம்பை நாம கொண்டு செல்றோம், அல்லது அயன் ராட வண்டியில வைத்து கொண்டு செல்கின்றோம். இதனால என்ன ஆகின்றது, நாம சிலர் என்ன செய்யறாங்க, சிகப்பு துணியையோ அல்லது ஏதோ ஒரு துணி கடைசியில கட்டி மக்களுக்கு தெரியட்டும் இது ஒரு இரும்பு பொருளை கொண்டு செல்றாங்க அல்லது காயம்படக்கூடிய பொருளை கொண்டு செல்கின்றார் என்று தெரியட்டும் என்பதற்காக செய்கின்றார். ஆனால் நாம சிலர் பார்க்கின்றோம், யாருக்கு எந்த சிரமமான ஆகட்டும், நான் கொண்டு செல்வேன் என்ற நிலை இருக்கு. ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்திலிருந்து தடுத்து கொள்ள வேண்டும். அது முஸ்லிமுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்புடன் கொண்டு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸில் அந்த முனையை என்ன செய்து கொள்ளட்டும், அவருடைய உள்ளங்கையில் அவர் மறைத்து கொண்டு செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் இப்னு அலி தன்னுடைய பேரனை முத்தமிட்டார்கள். அந்த நேரத்தில் அக்ரா பின் ஹாபிஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றார்கள், நான் எப்பொழுதுமே ஒருவரையும் நான் முத்தமிட்டது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆச்சரியப்படுற, நீங்க முத்தமிடுகின்றீர்களா என்று. அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிராமத்து வாசியாக இருந்தார். இப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், அவரை மிகவும் ஒரு உற்று நோக்கி பார்த்துவிட்டு அவர் செய்த அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தையை வெறுத்த வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யாரு இரக்கம் கொள்வதில்லையோ அல்லாஹ்வும் அவர் மீது இரக்கம் கொள்வது கிடையாது. இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய ஹதீஸில் வார்த்தையில், அல்லாஹு தஆலா உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த இரக்க குணத்தை எடுத்து விட்டான் என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு தெரிய வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறார்களை, சிறு குழந்தைகளையும் தன்னுடைய பேரனையும் என்ன செய்வார்கள், முத்தமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் நாம நம்முடைய குழந்தைகளை முத்தமிடுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்ற விஷயங்களை நாம இதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கின்றது என்று நாம செய்ய வேண்டும். இதில் முக்கியமானது கருணை செய்வது, இரக்க குணம் காட்டுவது. இப்படி சிறுவர்களுக்கு இரக்க குணம் காட்டுவதற்காக நாம் முன் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள் என்றும்
பிறகு நாம் அல்லாஹுடைய அருளையும் அவருடைய கருணையும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய சிறுவர்களை நாம கண்ணியமான முறையிலும் நாம அவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் குணம் காட்டக்கூடியவர்கள் ரஹ்மான் அவர்களை இரக்கம் காட்டுகின்றான் அவர்கள் மீது. யுர்ஹமு மன் ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் தெரியப்படுத்துகின்றார்கள். இப்போ இந்த ஹதீஸில் அறிந்த விஷயம், நாம் சிறு குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டுவதும் அன்பாக பழகுவதும், அவர்கள் குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் இருக்கும் பொழுது, பேரம் பேச்சு என்று இருக்கும் பொழுது, நம்முடைய மகன் இருக்கும் பொழுது முத்தமிடுவதும், இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டி தந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நாம ஒருவருக்கு மட்டும் முத்தமிட்டு கொண்டு அல்லது ஒருவருக்கு மட்டும் பாசத்தை காட்டிக் கொண்டு இன்னொருவருக்கு நாம பாசத்தை காட்டாமல் இருப்பதும் என்ன ஆகிவிடும், அவருடைய உள்ளத்தில் விரோதத்துவம் அல்லது உள்ளத்தில் வெறுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு ஒருவருக்கு முத்தமிடும் பொழுது அல்லது ஒருவருக்கு நாம அன்பை நாம அவரை என்ன அரவணைக்கும் பொழுது மற்றவர்களையும் நாம அரவணைக்க வேண்டும். அவரை இன்னொருவரை விட்டு ஒருவரை மட்டும் நாம அரவணைப்பது என்பது அவருடைய மனசில் ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்துவமோ அல்லது அவர்கள் பாகுபாட்டு காட்டுகின்றார்கள் என்ற ஒரு நிலை ஏற்படலாம். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த இரண்டு ஹதீஸில், ஒன்று, எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால முன்கூட்டியே தற்காப்புக்கான விஷயங்கள், நாம் ஏதாவது ஒரு பொருள் பாதிப்பு தரக்கூடிய பொருளோ அல்லது சிரமம் தரக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லும் பொழுது வீதியிலோ மார்க்கெட்டிலோ அல்லது மக்கள் கூடக்கூடிய இடத்தில் அங்கு மிக கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று மார்க் நமக்கு கூறியிருக்கின்றது. இது அனைத்துமே பார்க்கும் பொழுது கார்பரேஷன் அல்லது ஒரு நாட்டுடைய ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கலாம். ஆனால் நாம் செய்வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று நாம் செய்யும் பொழுது அது இபாதத்தாக அமையும். இதுதான் நம்முடைய குர்ஆன், நம்முடைய மார்க்கம் காண்பிக்கக்கூடிய வழிமுறை, நெறிமுறை. எல்லா அம்சங்களிலும் மனிதன் ஒரு உண்மையான ஒரு அல்லாஹ்வுடைய அடியானாக வாழ்வதற்காகவும், மனிதன் சக மனிதர்களுடைய உரிமைகளை அழகான முறையில் கொடுத்து அவர்களிடம் பழகுவதற்காகவும் காண்பித்து தரக்கூடிய வழிமுறை தான் இந்த இஸ்லாமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸில் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுத்தருள்வானாக. ஒவ்வொருவருக்கும் ஒருவர் உதவி செய்யக்கூடியவும் மற்றும் ஒருவர் நாம அனைத்து விஷயங்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.